இருதயவியல்ல ஜே வில்லிஸ் ஹர்ஸ்டோடைய மிக முக்கியமான பணிகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஜே வில்லிஸ் ஹர்ஸ்ட் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மருத்துவர் மற்றும் இருதய நோய் நிபுணர். இவர் 1920 அக்டோபர் 21 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற கென்டக்கியோடைய வெயின் கவுண்டியில் இருக்கிற கூப்பரில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் ஜான் வில்லிஸ் ஹர்ஸ்ட். இவர் 1944 ஆண்டு அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ஜார்ஜியாவில் இருக்கிற அகஸ்டாவுடைய மெடிக்கல் காலேஜ் ஆஃப் ஜார்ஜியாவில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து ஜே வில்லிஸ் ஹர்ஸ்ட் மருத்துவ பயிற்சியை பெற்று ஒரு மருத்துவர் ஆனாங்க. பின்னர் இவர் 1947 ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனுடைய மேசச்சூசட்ஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபெல்லோவாக ஜாயின் பண்ணாங்க. அங்கே இவர் பால் டட்லி ஒயிட் அப்படின்ற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு தலைசிறந்த இருதய நோய் நிபுணரை சந்திச்சாங்க. அவரை சந்தித்த பிறகு அவரை போலவே ஒரு கார்டியாலஜிஸ்ட், அதாவது இருதய நோய் நிபுணர் ஆகணும் அப்படின்னு இவர் முடிவு செஞ்சாங்க. இதனால் அந்த மேசச்சூசட்ஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்லையே இவர் இருதயவியல் பயிற்சியை பெற்றாங்க. அதுக்கப்புறமா இவர் ஜார்ஜியாவில் இருக்கிற அட்லாண்டாக்கு போய் ஒரு கார்டியாலஜிஸ்டாக இவருடைய ப்ரைவேட் ப்ராக்டிஸை தொடங்கினாங்க. மேலும் அதே அட்லாண்டாவுடைய எமோரி யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் 1950 ஆண்டிலிருந்து இவர் ஒரு ஃபேக்கல்ட்டியாக இவருடைய டீச்சிங் கெரியரையும் தொடங்கினாங்க. இவர் மருத்துவத்தை கற்பிக்கிறதுலையும் இருதய நோய்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுலையும் ரொம்பவும் திறமைசாலியாக இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் 1955 ஜூலை 2 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய டெக்சாஸுக்கான அப்போதைய செனட்டராக இருந்த லிண்டன் பி ஜான்சன் ஹார்ட் அட்டாக்னால பாதிக்கப்படுறாங்க. உடனடியாக அவருக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு ஜே வில்லிஸ் ஹர்ஸ்ட் தான் நியமிக்கப்பட்டாங்க. இவரும் லிண்டன் பி ஜான்சனுக்கு சிறப்பான சிகிச்சை கொடுத்து அவரை காப்பாற்றவும் செஞ்சாங்க. காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் அந்த லிண்டன் பி ஜான்சனுடைய தனிப்பட்ட இருதய நோய் நிபுணராகவே இவர் அப்போதிருந்து செயல்பட தொடங்கினாங்க. ஏன்னா லிண்டன் பி ஜான்சனுக்கு இவர் மேலே நம்பிக்கை ஏற்பட்டது. அதனால் அவருக்கான ஒரு தனிப்பட்ட இருதய நோய் நிபுணராகவே ஜே வில்லிஸ் ஹர்ஸ்ட்டை தான் அவர் நியமித்தாங்க. ஸோ நியமித்த பிறகு அவர் கூடவே இருந்து ஜே வில்லிஸ் ஹர்ஸ்ட் அவருடைய உடல்நிலையை பார்த்துக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. லிண்டன் பி ஜான்சனை பொறுத்த வரைக்கும் அவர் செயின் ஸ்மோக்கராக இருந்து வந்தாங்க. அவரால் சிகரெட் பிடிக்கிறத கட்டுப்படுத்தவே முடியல. அந்த அளவுக்கு அவருக்கு அந்த பழக்கம் இருந்தது. அப்போ ஜே வில்லிஸ் ஹர்ஸ்ட் ரொம்ப அதை வலியுறுத்தி சொல்லி சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படின்னு அவருக்கு புரிய வச்சாங்க. ஸோ அப்போதிருந்து அந்த லிண்டன் பி ஜான்சன் சிகரெட் பிடிக்கிறத நிப்பாட்டுறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒரு பக்க இருதய தசைகள் முழுசாக செயலிழந்திருந்தது. இதனால் எப்போ வேணால் அவருக்கு அந்த மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் அப்படின்ற ஹார்ட் அட்டாக் ரொம்ப தீவிரமாக அவர் உயிரிழக்க வாய்ப்பு இருந்தது. அப்படியான ஒரு டேஞ்சரான சுச்சுவேஷனில் தான் ஜே வில்லிஸ் ஹர்ஸ்ட் அவருக்கு ஒரு இருதய நோய் நிபுணராக இருந்து அவரை பார்த்துக்கிட்டு வந்தாங்க. சும்மா மற்ற இருதய நோய் நிபுணர்கள் மாதிரி இல்லாமல் இவர் பல விஷயங்களை செஞ்சாங்க. முதல் விஷயம் அவரை ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினாங்க. ரெஸ்ட் ஏன் எடுக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். பொதுவாக இப்போ இதயத்தில் போகக்கூடிய கோரினரி ஆர்டரி அப்படின்ற தமனிகளில் ரத்தம் உறைஞ்சு அடைப்பு ஏற்படும். அப்படி அடைப்பு ஏற்பட்ட பிறகு தான் பயங்கரமாக நெஞ்சு வலி இந்த ஹார்ட் அட்டாக் ஆனது ஏற்படுது. இப்போ அந்த வலி ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு அந்த ஒரு பக்கத்தில் மட்டும் ஏதாவது ஒரு பக்கத்து தமனியில் அடைப்பு இருந்தால் அந்த பக்க இருதயத்தில் ரத்த ஓட்டமே இருக்காது. அப்படி ரத்த ஓட்டமே இல்லாதப்போ அந்த பக்க இதயம் ரொம்ப வலுவிழந்து போய் இலகுவாயிரும். ஸோ இப்படி இலகு ஆன பிறகு இன்னொரு பக்க இதயம் அதாவது ஒரு இதயம்னா ஒரு இதயத்தில் ஒரு பக்கம், இப்போ உதாரணத்துக்கு வலது பக்கம் வீக்காக இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ இடது பக்கம் நல்லா தான் இருக்கும், அது துடிச்சிட்டே இருக்கும். இப்போ அது நார்மலாக துடிக்கணும். அது நார்மலாக துடிக்காமல் டக்குன்னு ஒரு நபர் கோவப்படுறது, பதற்றப்படுறது, வேகமாக ஓடுறது, இந்த மாதிரி செஞ்சால் இதயம் வேகமாக துடிக்கும். இப்போ வேகமாக ஒரு பக்கத்து இதயம் மட்டும் துடிக்குது அப்படின்னா அது பக்கத்தில் செயலிழந்து போன இதயத்தை பாதிக்கும். அப்படி பாதிக்கும்போது அந்த தசை முழுமையாக கிழிஞ்சு போய் வெடிச்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக உயிரிழப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ அது நடக்கக்கூடாது அப்படின்னா அந்த பக்கத்து தசையில் மேலோட்டமாக ஸ்கார்ப்பானது உருவாகணும், தழும்பானது உருவாகி அந்த பக்கத்து இதயம் கொஞ்சம் கெட்டி ஆகணும். உதாரணத்துக்கு பலூன் மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்ட உடனே இப்போ
அந்த பலூன் மாதிரி இருக்கக்கூடிய தசையில் ஓரளவுக்கு வந்து காற்று ஊதினா எப்படி பலூன் வந்து ஊதப்படும், அதுவே அதிகமான காற்று ஊதினா பலூன் வெடிச்சிரும். ஸோ அந்த மாதிரி தான் இதயம் வந்து வேகமாக துடிக்க ஆரம்பிச்சுது அப்படின்னா செயலிழந்து போன பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தசைகளானது முழுசாக வந்து சேதமடைஞ்சிரும். ஸோ அதை தடுக்கணும் அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து இருதய துடிப்பு சீராக மெதுவாக இருந்துக்கிட்டே இருந்தால் அப்போ அந்த இதயம் வந்து தன்னைத்தானே வந்து சரி பண்ணிக்கும். குறிப்பாக நம்மளுடைய ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து அந்த இதய தசைகள் மீது தழும்புகளை வந்து உருவாக்கும். அப்போ அந்த தசைகள் வந்து பலூன் மாதிரி இல்லாமல் டயர் மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து மாறிடும். ஸோ அப்போவும் அந்த இதயம் வந்து செயலிழந்து தான் இருக்கும். ஒரு பக்க தசை வந்து செயலிழந்து தான் இருக்கும். இருந்தாலும் இருதயம் வந்து வேகமாக படபடப்பாக அடித்தா அந்த பக்கம் வந்து வெடிச்செல்லாம் போயிடாது. ஸோ அந்த மாதிரி ஆகணும். அதுக்கு தான் லிண்டன் பி ஜான்சனை ஓய்வில் இருக்கணும் அப்படின்னு ஜே வில்லிஸ் ஹார்ஸ்ட் வந்து வலியுறுத்தினாங்க. கொஞ்ச நாள் ஓய்வுக்கு பிறகு அவரை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பணிகளில் ஈடுபட விட்டாங்க. இதுக்கிடையில் 1957ஆம் ஆண்டு அந்த எமோரி யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிசனுக்கான சேர்மனாக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ அந்த பொறுப்பில் இவர் வந்து பணியாற்றி வந்தாங்க. இன்னொரு பக்கம் லிண்டன் பி ஜான்சனுக்கு இவர் வந்து இருதய நோய் சம்மந்தப்பட்ட அந்த சிகிச்சைகளை கொடுத்து வந்தாங்க. குறிப்பாக லிண்டன் பி ஜான்சனை இவர் பார்த்துக்கிற விதம் வந்து ஆச்சரியமான ஒரு விஷயமா வந்து அந்த காலத்தில் மாறி இருந்தது. ஏன்னா 1961 அவர் வெறும் செனட்டராக இருந்து ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாகவே மாறினாங்க. அதுக்கப்புறம் 1963ஆம் ஆண்டு பிரசிடெண்ட் ஆனாங்க லிண்டன் பி ஜான்சன். அமெரிக்க பிரசிடெண்ட் ஆனாங்க, 36வது பிரசிடெண்ட். ஸோ அவர் 36வது பிரசிடெண்ட் ஆனவுடனே வெள்ளை மாளிகை மருத்துவராக ஒயிட் ஹவுஸ் ஃபிசிஷியனாக அஃபீஷியலாக இவர் நியமிக்கப்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிது. ஆனால் ஜே வில்லிஸ் ஹார்ஸ்ட் வந்து அதை வந்து மறுத்தாங்க. ஏன்னா இன்னொரு பக்கம் எமரி யூனிவர்சிட்டியில் அவர் பணிபுரிஞ்சு வர்றனால. ஸோ மறுத்துட்டு இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அவர் பிரசிடெண்ட் ஆன பிறகும் லிண்டன் பி ஜான்சனுக்கு ஜே வில்லிஸ் ஹார்ஸ்ட் வந்து அந்த இருதய நோய்க்குண்டான சிகிச்சைகளை கொடுத்து வந்தாங்க. தொடர்ச்சியாக அவரை வந்து பல ஆண்டுகள் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இதுக்கிடையில் 1966ஆம் ஆண்டு இவர் நிறைய உலகம் முழுவதிலும் இருந்த நிறைய இருதய நோய் நிபுணர்களை அழைச்சி அவங்க வந்து எந்த இதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டோ அதை பற்றின விஷயங்களை எழுத சொன்னாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ரத்த நாளங்கள் பற்றி ஆய்வு செய்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க, ஒருத்தர் இருதய தசைகளை ஆய்வு செய்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருதய நோயியல்லையே கார்டியாலஜிலேயே நிறைய வகைகள் இருக்குது. ஸோ அதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கக்கூடிய மருத்துவர்களை இவர் அழைச்சி அவங்கள ஒரு ஒர்க்கை வந்து எழுத வச்சாங்க. அதே சமயம் இவரும் வந்து ஒரு புக்கை வந்து எழுதி ஒட்டுமொத்தமாக அத்தனை தகவல்களையும் இணைச்சாங்க. குறிப்பாக இந்த ஒட்டுமொத்தமாக அது நாள் வரைக்கும் என்னென்ன இருதய நோய்கள் இருக்குது, அதுக்கு எப்படியான அறிகுறிகள் இருக்குது, அதனுடைய விளைவுகள் என்ன, அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்ற ஒட்டுமொத்த விஷயத்தையுமே அந்த மருத்துவர்களினுடைய துணை கொண்டு ஜே வில்லிஸ் ஹார்ஸ்ட் வந்து எழுதினாங்க. எழுதி 1966ஆம் ஆண்டு த ஹார்ட் அப்படின்ற டைட்டிலில் அந்த புக்கை வெளியிட்டாங்க. இது இன்டர்நேஷ்னல் லெவலில், அதாவது சர்வதேச அளவில் இது வந்து ஒரு மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷலான ஒரு டெக்ஸ்ட் புக்காக வந்து மாறினது. ஏன்னா அது நாள் வரைக்கும் இப்போ ஒவ்வொரு இருதய நோய்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தனித்தனியான நிறைய புத்தகங்கள் இருந்தது. இப்போ ஒரு புக் இருக்குன்னா அதில் ஒரு 20 இருதய நோய்கள் பற்றி எழுதியிருப்பாங்க. இன்னொரு புக்கில் இன்னொரு 20 இருதய நோய்கள் பற்றி எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்க த ஹார்ட் அப்படின்ற புக்கில் அது நாள் வரைக்கும் கண்டறியப்பட்டிருந்த அத்தனை இருதய நோய்கள், அதுக்குண்டான சிகிச்சை முறைகள் அத்தனையுமே இவர் எழுதி வெளியிட்டிருந்தாங்க. இதனாலேயே இது வந்து உலக அளவில் அதிகமாக வந்து பயன்படுத்தப்பட்ட மருத்துவ பாடநூல்களில் ஒன்றா வந்து மாறினது. அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு இடத்த இவருடைய புத்தகம் அடைஞ்சது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு விஷயம் அந்த காலத்தில் கண்டறியப்பட்டிருந்தால் காலப்போக்கில் இன்னும் பல விஷயங்கள் வந்து இருதய நோய் சார்ந்து கண்டறியப்படும், புதிய புதிய நோய்கள் கண்டறியப்படும், புதிய புதிய சிகிச்சை முறைகள் எல்லாம் கண்டறியப்படும். ஸோ அப்படி கண்டறியப்படக்கூடிய விஷயங்களையும் அதில் வந்து எழுதணும் அப்படின்றதுக்காக அதை அடுத்தடுத்த அடிஷன்ஸாக செகண்ட் எடிஷன், தேர்ட் எடிஷன் அப்படின்னு த ஹார்ட் அப்படின்ற புக்கை ஜே வில்லிஸ் ஹார்ஸ்ட் வந்து தொடர்ச்சியாக வெளியிட தொடங்கினாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. 1969ஆம் ஆண்டு லிண்டன் பி ஜான்சன் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ஜனவரி 20, 1969 ரிட்டையர் ஆகிட்டு அவர் உடனடியாக வந்து சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சமயம் வந்து ஜே வில்லிஸ் ஹார்ஸ்ட் வந்து அவரை பார்த்துக்கல.
அப்பப்போ வந்து ஃபோனில் பேசி அவருக்கு உண்டான அறிவுரைகளை கொடுத்து வந்தாங்க. இதுக்கிடையில் 1971ஆம் ஆண்டுலேருந்து 1972ஆம் ஆண்டு வரைக்கும் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷனுடைய ஒரு பிரசிடெண்ட்டாக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில தான் 1973 ஜனவரி 22 அன்னைக்கு லிண்டன் பி ஜான்சன் வந்து கிட்டத்தட்ட அவருடைய 64 வயசில் இறந்து போனாங்க, மறுபடியும் ஹார்ட் அட்டாக்னால. அப்போ அவர் வந்து வேறு இடத்துல இருந்தாங்க, டெக்சாஸில் ஓய்வில் இருந்தாங்க. இவர் ஜார்ஜியாவில் அந்த எமோரி யூனிவர்சிட்டியில் பணியாற்றி வந்தாங்க. இதனால் இவர்னால் அவரை காப்பாற்ற முடியல, அவர் இறந்து போனாங்க. அவர் இறந்து போன பிறகு அவரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அந்த இடத்துல ஜே வில்லிஸ் ஹர்ஸ்டும் வந்து இருந்தாங்க. இருந்து அவரை கவனிக்கும் போது லிண்டன் பி ஜான்சனுடைய இதயத்தில் இருந்த முக்கியமான 3 இரத்த நாளங்கள்லையும் அடைப்பு வந்து ஏற்பட்டிருந்தது. ஸோ இப்போ ஜே வில்லிஸ் ஹர்ஸ்ட் வந்து மிகப்பெரிய விஷயம் செஞ்சுருந்தாங்க. 1955லேயே லிண்டன் பி ஜான்சன் வந்து இறந்து போயிருக்க வேண்டியது. அவர் 1973 வரைக்கும் அடுத்த கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு மேலே உயிர் வாழ்ந்ததுக்கு ஜே வில்லிஸ் ஹர்ஸ்ட் தான் வந்து காரணமாக இருந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தனால இவர் எழுதக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட ஆரம்பிக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு முதல் முறை ஹார்ட் அட்டாக் வந்து போய் இவ்வளோ நாள் வந்து ஒருத்தர் பிழைச்சிருக்காருன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஜே வில்லிஸ் ஹர்ஸ்ட் தான் அப்படின்றது தெரிய வந்தது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 1969 வரைக்கும் அது நாள் வரைக்கும் லிண்டன் பி ஜான்சன் வந்து சிகரெட் பிடிக்காமல் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து இப்போ பதவியிலேருந்து விலகின பிறகு சிகரெட் பிடிக்க ஆரம்பிக்கும் போது அவருடைய மகள்களில் ஒருத்தவங்க ஒரு மகள் வந்து அவருடைய சிகரெட்டை பிடுங்கி என்னப்பா பண்ணுறீங்க, உங்களை நீங்களே கொன்னுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது லிண்டன் பி ஜான்சன் சொன்ன விஷயம் என்னன்னா, மகள்களே, நான் உங்களை நல்லா வளர்த்துட்டேன், உங்களை நல்ல இடத்துல வச்சுட்டேன், அதே சமயம் இந்த அமெரிக்காவுக்கே ஜனாதிபதியாகவும் இருந்துட்டேன், இப்போ இனி என்னுடைய காலம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சிகரெட் பிடிக்க ஆரம்பித்த 4 ஆண்டுகளில் அவர் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. ஒருவேளை சிகரெட்டும் இவர் சொன்ன மாதிரி ஜே வில்லிஸ் ஹர்ஸ்ட் சொன்ன மாதிரி பிடிக்காமல் இருந்திருந்தால் இன்னும் பல ஆண்டுகள் அவர் வந்து உயிர் வாழ்ந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து உலக அளவில் வந்து பேசப்பட்டது. ஸோ அதனால் ஜே வில்லிஸ் ஹர்ஸ்ட் வந்து ரொம்ப பெரிய இடத்துல இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா 1974ஆம் ஆண்டு அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜி அவங்க தரப்பிலிருந்து மாஸ்டர் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அங்கீகரிக்கப்பட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். எந்த அளவுக்குன்னா ஒட்டுமொத்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய இருதய நோய் நிபுணர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு வாத்தியார் அப்படின்ற அந்த ஒரு கௌரவம் தான் இது. ஸோ ஒட்டுமொத்தமாக அத்தனை பேருக்கும் சேர்த்து இவர் வந்து எல்லா கார்டியாலஜிஸ்டுக்கும் சேர்த்து இவர் வந்து ஒரு தலைமை பொறுப்பு. ஸோ அந்த ஒரு கௌரவம் இவருக்கு வந்து கிடச்சிது. இது மாதிரி பல்வேறு கௌரவங்களை இவர் வந்து பெற்று வந்தாங்க. மேலும் 1986 வரைக்குமே அந்த எமோரி யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிசனுக்கு உண்டான சேர்மனாக இவர் இருந்தாங்க. அதை பல்வேறு விதமாக மாற்றியமைக்கவும் செஞ்சாங்க. மேலும் இவர் வந்து 60க்கும் மேற்பட்ட புத்தகங்களையும் 350க்கும் மேற்பட்ட ஆர்டிக்கல்ஸையும் எழுதினாங்க. அதிலெல்லாம் இவர் வந்து சில விஷயங்களை வலியுறுத்தி வந்தாங்க. இந்த கிளினிக்கல் அப்சர்வேஷன் அப்படின்றது, அதாவது ஒரு நோயாளியை கவனிக்கும் போது அந்த நோயாளியோடைய கண்ணை பார்க்குறது, அவங்க பேசுகிறத கவனிக்கிறது, அவங்கள வந்து தொட்டு பார்த்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து தெரிஞ்சுக்கிறது, அதையும் அதே மாதிரி இந்த சயின்டிஃபிக் டேட்டா, அதாவது இப்போ ஒரு நோயாளிக்கு இதயத்தில் ஏதோ பாதிப்பு இருக்குது அப்படின்னு இசிஜி எடுத்தால் அந்த இசிஜி டேட்டா, ஸோ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி என்ன பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சு அதுக்கேற்ற சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு ஜே வில்லிஸ் ஹர்ஸ்ட் வந்து வலியுறுத்தி வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நோயாளிகள்கிட்ட ரொம்ப கைண்டாக பழகணும், அவங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசி அவங்களுடைய என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத முழுசாக அவங்க சொல்கிறத கேட்டு அதுக்கப்புறம் சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை இவர் வந்து இவருடைய மாணவர்களுக்கு கற்பித்து வந்தாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் மற்ற கார்டியாலஜிஸ்ட்டுக்கும் இவர் வந்து கற்பித்து வந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் தொடர்ச்சியாக த ஹார்ட் அப்படின்ற புத்தகத்தினுடைய 13 பதிப்புகளை இவர் வந்து எழுதியிருந்தாங்க. இந்த நிலையில தான் 2011 அக்டோபர் 1 அன்னைக்கு இவருடைய 90 வயசில் இவர் இறந்து போனாங்க. இவர் இறந்து போன பிறகும் த ஹார்ட் அப்படின்ற புத்தகத்தினுடைய 2 பதிப்புகள் மேலும் வந்து கூடுதலாக மற்ற மருத்துவர்களால் எழுதி வெளியிடப்பட்டிருக்கு. குறிப்பாக 2022ஆம் ஆண்டு கூட அதனுடைய 15வது பதிப்பு வெளியிடப்பட்டது. அதுக்கு இவருடைய பேரை சூட்டினாங்க, ஜே வில்லிஸ் ஹர்ஸ்டோடைய பேரை சூட்டி ஹர்ஸ்ட் த ஹார்ட் அப்படின்னு சொல்லி இவரை கௌரவப்படுத்தும் விதமாக அந்த புத்தகத்துக்கு பேரிட்டாங்க.
இன்னைக்கு வரைக்கும் கார்டியாலஜி படிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஹர்ஸ் த ஹார்ட் அப்படின்ற புக்கு பற்றி தெரியாமல் இருக்கவே இருக்காது. இந்த புக்கை படிக்காமல் அவங்களால வந்து அவ்வளோ சுலபமாக கார்டியாலஜியை படிக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த படைப்பை அவர் வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஜே வில்லிஸ் ஹர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இவரை பற்றி நான் பேசின எல்லா விஷயங்களையுமே டெக்ஸ்டாகவே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேணும்னா அதையும் வந்து படித்து பார்க்கலாம். தேங்க்யூ.